வணக்கம் கைஸ். ஒரு படம் இப்போ நம்ம மலையாளம் சினிமாவில் பண்ணி கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற படம்னா இந்தியானாலே சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் ஒர்க் அவுட்டே ஆகாதுன்னு ஒரு கிளிஷேவான ஒரு விஷயம் இருக்குது. அந்த கிளிஷேவை ஆல்ரெடி மலையாளம் சினிமா மின்னல் முரளி மூலயமா அதை பிரேக் பண்ணாங்க. பட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, மின்னல் முரளி வந்து ரொம்ப ரூட்டடான ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட், நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, ரொம்ப ரியலான ஒரு நம்ம இது வரைக்கும் பார்க்குற ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட். பட் நம்ம பாட்டு பழகின மார்வல் அந்த ஃபார்மேட்டை வந்து நிறைய பேர் கிராக் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதை கிராக்கே பண்ணல. ஃபைனலாக மலையாளம் சினிமாவில் அதையும் கிராக் பண்ணியிருக்காங்க இந்த லோக் மல்டி யூனிவர்ஸ் மூலயமா. லோக் த சாப்டர் 1 சந்திரா அந்த படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் ஒட்டுமொத்த மலையாள சினிமாவே கொண்டாடுறு, ஒட்டுமொத்த இந்தியாவே கொண்டாடுறு. ஆனால் படம் வந்து எல்லாரும் கொண்டாடுற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ரிவ்யூஸ் என்ன, ஏன்னா மலையாள சினிமாவில் வந்து ஆகா ஓகன்னு சொன்னாங்க, மலையாள ரிவ்யூஸ் எல்லாமே ஆகா ஓகன்னு சொன்னாங்க. இந்தியாவில் நான் ஃபாலோ பண்ணுற கொஞ்சம் இந்தியன் ரிவ்யூவர்ஸ் இருந்தாங்க, அவங்க கூட சூப்பராக இருக்குது பயங்கரமாக இருக்குன்னு சொல்லும்போது நான் அப்படியே இங்கே தமிழ் ரிவ்யூவர்ஸ் பார்த்தா டீசெண்டான வாட்ச்சு, குட் வாட்ச்சு, சூப்பரான படம்னு சொல்ல முடியாது. ஆனால் நல்ல படம், ஆனால் சூப்பரான படம் கிடையாது, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு நிறைய பேர் சொன்ன ஒரு கமெண்ட் தான். அந்த கமெண்ட் ஏன் இங்கே வருது, யார் ரிவ்யூவர்ஸ் வந்து கரெக்டாக இருக்காங்க, ஒருவேளை தமிழ் ரிவ்யூவர்ஸ் வந்து மலையாள இண்டஸ்ட்ரியை பார்த்து பொறாமப்படுறாங்களா, அதெல்லாம் பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தால் மறக்காமல் எங்கள் ட்ரைலன் செக்ஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நிறைய உங்களுக்காக காட்டிகிட்டே இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜென்ரலாக இந்த படம் எதை பற்றி பேசுது, என்னன்னா இந்த படத்தில் பயங்கரமாக எங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்தாரு, அதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லோக் சாப்டர் 1 சந்திரா. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, சந்திரான்னு ஒரு பொண்ணு, அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது. அவங்க வந்து ஸ்வீடன்லேருந்து இந்தியாவுக்காக வராங்க ஒரு மிஷனுக்காக. அப்போ வந்து ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணுறாங்க. ஆப்போசிட் வீட்டில் வந்து நம்ம ஹீரோ நஸ்லின் இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, நஸ்லின் வந்து அட்ராக்ட் ஆகுறாரு சந்திரா மேலே. அதுக்கப்புறம் படத்தில் என்னென்ன நடக்குது, அதெல்லாம் இந்த படத்தோட ஸ்டோரி. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தா ஒரு சாதா ஒரு ஸ்கிரிப்ட் தான். என்னடா சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் சொல்கிறீங்க, லைன் இப்படி இருக்கே அப்படின்னு பார்த்தா மலையாள இண்டஸ்ட்ரியோட ஸ்பெஷல் நான் இதெல்லாம் சொல்லுவேன். என்னடா சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் இருந்தா, உலகத்தை காப்பாற்றுற சப்ஜெக்ட் இருந்தாலுமே அவங்களோட ஸ்பெஷலே அந்த லவ் ட்ராக்கு, அந்த இது அந்த ஒன்லைனர் தான். இந்த படத்துலையுமே எனக்கு அந்த ஒன்லைனர் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துரு. என்னன்னா இந்த படம் வந்து என்னன்னா சூப்பர் ஹீரோ படமாக இருந்தாலுமே இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா கல்யாணி மற்றும் அந்த நஸ்லினோட லவ் ட்ராக் எனக்கு சூப்பராக பிடிச்சிருந்தது. பயங்கரமாக கனெக்ட் ஆகிற ஒரு லவ் ட்ராக் தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு MCU லைக் மார்வலில் பார்க்கும்போது கூட இந்த லவ் போர்ஷன் அதர் எமோஷன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா ஆக்ஷனாக பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும், பிரம்மாண்டம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் எனக்கு இந்த படத்தில் என்னன்னா அந்த லவ் ட்ராக் இப்படி எனக்கு மின்னல் முரளியில் ஒரு ப்ரொட்டகனிஸ்ட் அந்த இது ஃபைட்டு சூப்பராக ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, அந்த ஊர் மக்களை சூப்பராக ப்ரொஜெக்ட் பண்ணாங்களோ, இதில் அந்த கல்யாணி நஸ்லினோட லவ் ஆங்கிள் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கே அந்த ரைட்டர் பாராட்டணும். இன்னொன்று என்னன்னா, நான் ரைட்டர்னு சொல்ல போகிறேன், இந்த படத்தில் மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு சூப்பர் ஹீரோ படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு மென்னை வைக்காமல் உமனை வச்சு அவ்வளோ சூப்பராக எழுதுனருக்கே அதுக்கு ஒரு பாராட்டணும். அதில் நடித்த கல்யாணியுமே ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது, படம் ட்ரெய்லர்லாம் பார்க்க போகிறேன், என்னடா எப்படிடா ஃபிட்டின் பண்ணுவாங்களா அப்படின்னு இருக்கும்போது இந்த ரோலில் அவங்கள தவிர என்னால் இப்போ இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு அந்த ரோலில் பயங்கரமாக ஃபிட்டின் பண்ணாங்க. அதேமாதிரி அந்த ரோலை எழுதின விதம், ஆர்கானிக்காக ஹீரோயிக் மூமெண்ட்ஸ் எழுதின விதம். என்னன்னா இந்த படத்தோட ரைட்டரும் ஒரு பொண்ணு, ஓகே, அவங்களும் இந்த படத்தில் வந்து ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் பண்ணுறாங்க. அவங்க ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் எழுதின அந்த வேவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துரு. அதை டொமினிக் அருண் இந்த டேரக்டர் வந்து சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணார். இன்னொன்று எனக்கு தெரிஞ்சு அவங்க 3000 கோடியில் பண்ணுற படத்தை இவங்க 30 கோடி கூட கிடையாது, பட் சொல்கிறேன் 30 கோடி, அதில் வந்து 1% தான். பட் அந்த குவாலிட்டியான அவுட்புட் இருக்குன்னு பார்த்தீங்களா, செம்ம லெவலான அவுட்புட். இந்த படம் தேட்டரிக்கலில் போனால் மட்டும்தான் என்ஜாய் பண்ண முடியும், ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஒர்க் இது. பீட் நீங்கள் ஒரு கேட்டகரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் எடுத்தால் எல்லாருமே வந்து நேஷனல் அவார்ட் கொடுக்குற டிசர்விங் தான், ஆனால் கொடுக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். பட் அவ்வளோ டிசர்விங் தான். ரைட் ஃப்ரம் சினிமாட்டோகிராஃபர் நிமிஷ் ரவி, அந்த ஃப்ரேம்ஸ்லாம் பார்த்தாலே வேறு லெவலில் இருந்தது. அதே மாதிரி ஜேக்ஸ் பிஜாயோட மியூசிக் வேற லெவலான ஸ்கோரு. ஷாமன் சாப்கான்னு சொல்லிட்டு எடிட்டிங், அந்த எடிட்டிங் பேட்டர்ன், அந்த கேமரா, இவங்க ரெண்டு அந்த எடிட்டரும் கேமரா பண்ண ஒர்க் வந்து வேற லெவல். அவங்க அந்த ரெண்டு கெமிஸ்ட்ரி இல்லாமல் அப்படி சூப்பராக அதை பண்ணியிருக்கே முடியாது, சூப்பராக ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி வந்து அதர் ப்ரொடக்ஷன் டிசைன் அஜயனா இருக்கட்டும், ஸ்டண்ட் டைரக்டராக இருக்கட்டும்,
விஎஃப்எக்ஸ் எஸ்எஃப்எக்ஸ் எல்லாருமே சூப்பராக இருந்துரு. ஒரு டோனல் இது கொடுத்துருக்காங்க. அந்த டோன் செட் பண்ணதே சிம்பிளாக லைட்டாக அவங்க வந்து ரொம்ப ஓவராக லைட் யூஸ் பண்ணல. நியான் லைட்ஸ் வச்சு தான் மேஜர் பார்ட் ஆஃப் இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. அந்த டோனிலே சூப்பராக கொடுத்துருக்காங்க. என்னன்னா எம்சியூ பாட்டு ஸ்டோரி வைஸ் இன்ஸ்பயர் பண்ணாலும் மேக்கிங் வைஸில் ஒரு நாவல்ட்டி எனக்கு வந்து புதுசாக இருந்தது. அது எனக்கு பார்க்கும்போது அந்த அவுட்புட்டுமே பயங்கரமாக இருந்தது. அதுக்கே வந்து ஒர்த்து, நம்ம கொடுக்குற டிக்கெட் பண்ணி வந்து அதுக்கே ஒர்த்து. அது இல்லாமல் செம்ம ஹீரோயிக் மூமெண்ட்ஸ், ஆர்கானிக் கேமியோஸ். இப்போ கேமியோஸ் வைக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கெட்டு போயிட்டாங்க. நம்ம ப்ளூ சட்டமாறன் கூட இந்த படத்தில் கம்ப்ளைண்டாக சொன்னார், அதுதான் நம்ம ஆளுங்களை பார்த்து கேமியோ வச்சு கெட்டு போகிறாங்க அப்படின்னு. பட் எனக்கு அப்படி அந்த படத்தில் ஃபீலே ஆகலை. ஏன்னா எல்லா கேமியோவும் ஆர்கானிக்காக இருந்துரு. ஒன்று இருந்துடுறான், ரொம்ப இன்ஆர்கானிக்கான கேமியோ ஒன்று இருந்துடுறான். பட் மீதி இருக்கிற கேமியோஸ், அது வர சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஆர்கானிக்காக இருந்தது. அடுத்த பார்ட்டுக்கான லீடுமே சூப்பர் ஆர்கானிக்காக இருந்தது. ஈவன் தோ அது எம்சியூ ஃபார்மேட்டில் பண்ணாலுமே அது சூப்பர் ஆர்கானிக்காக சூப்பராக எதுவுமே ஃபோர்ஸ் இல்லாமல் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி இந்த படத்தில் வந்து இன்னும் 2 பேர் பர்ஃபார்மன்ஸ் செமையாக இருந்தது. ஒன்று வந்து நம்ம சாண்டி மாஸ்டர், சாண்டி மாஸ்டர், அவர் தான் வந்து வில்லனாக பண்ணியிருக்காரு. அவருக்குமே ஒரு சூப்பர் பவர் வரும். லைக் லிட்ரலாக கரெக்டான, எப்போதுமே சூப்பர் ஹீரோ படத்தில் அந்த வில்லன் ஜென்ரலாகவே படத்தில் வில்லன் கேரக்டர் அந்த பாசிட்டிவ் அந்த கேரக்டர் வந்து நம்மளுக்கு ஓகே, அவ்வளோ ஸ்ட்ராங்னஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக எழுதுன ஒரு நெகட்டிவ் ரோல் தான் அந்த சாண்டி மாஸ்டர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. தமிழ் ஆக்டர், தமிழ் ஆளாவே தான் வராரு படத்துலையுமே. அது நல்லாவே போர்ட்ரேட் பண்ணியிருந்தாரு. அதை தாண்டி வந்து நஸ்லினோட என்ன சொல்கிறேன்னா, படம் எங்கெல்லாம் அங்கங்கே லேக் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது நஸ்லின் அப்புறம் இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்க 3 பேரும் அடிக்கிற அந்த ஒன்லைனர் காமெடி, அவங்க அந்த காமிக்கல் ஆங்கிள், அந்த லவ் போர்ஷன் வந்து இந்த படத்தை எங்கெல்லாம் ஃப்ளாட் ஆகி எங்கெல்லாம் லைட்டாக லேக் வரும்போது அவங்க வந்து அதை சரி கட்டுறாங்க. சூப்பராக இருந்தது எனக்கு. அதான் லவ் போர்ஷன் தாண்டி எனக்கு காமெடியுமே பர்ஃபெக்டாக உட்கார்ந்த ஒரு படம் தான் நான் சொல்லுவேன். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே சூப்பர். இதுதான் தலை சிறந்த படமான்னு என்ன கேட்டிங்கன்னா, நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் எடுப்பேன்னா, நான் முன்னாடி ஒன்று சொன்னல, எல்லாரும் ஆகா ஓகான்னு சொல்கிறாங்களே, எனக்கும் அப்புறம் இருந்தது என்ன எல்லாரும் ஆகா ஓகான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் ஃபஸ்ட்டே பார்த்துட்டேன். இந்த படம் முன்னாடியே நான் பார்த்துட்டு எனக்கு என்ன தோணுச்சு, என்னன்னா எல்லாமே ஆகா ஓகா சூப்பர் தான். விஎஃப்எக்ஸ், அந்த ஃப்ளாஷ்பேக், அந்த ஹீரோயிக் மூமெண்ட்ஸ் எல்லாமே பக்கா, இவங்க சொல்கிற மாதிரி எல்லாமே பார்க்குறான். ஆனால் ஒரு இன்ச் வந்து ஒரு படத்தில் வந்து மிஸ் ஆகிட்டே இருந்தது. அது எனக்குமே அது ஃபீல் ஆகிட்டே இருந்தது. நம்ம தமிழ் ரிவ்யூவர்ஸ் சொல்லியிருந்த மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் எழுதியிருக்கலாம், ஸ்ட்ராங்கராக எழுதியிருக்கலாம். எனக்குமே அந்த ஃபீல் இருந்தது. ஸ்டோரி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஸ்ட்ராங்கராக எழுதியிருக்கலான்னு ஒரு ஃபீல் இருந்தது. நல்லா நம்ம நோட் பண்ணி பார்த்தா லூப் ஹோல்டாக இருக்குது. ஒரு சாதாரணமாக ஸ்டோரி தான், வித் ஃப்ளாஸ் இருக்குது, லேக் இருக்குது, செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருக்குது, சர்ப்ரைஸ்லாம் தாண்டி இருக்குது, பட் லேக் இருக்குது. அதே மாதிரி இந்த கோர் செட் பண்ணுறாங்கடா, யூனிவர்ஸ் செட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு படம் எல்லாமே அப்சல்யூட்லி ஃபைன். அந்த கோர் பர்பஸ்ன்னு ஒரு படம் வந்து பட்டர்ஃப்ளை எஃபெக்டில் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு உட்காந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உட்காரல. ஒரு கிளாரிட்டி இல்லை ரைட்டிங்லன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது. அதுதான் வந்து நான் ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகுது இந்த படத்தில். எல்லாமே நல்லா இருக்கு, ஏன் நம்மளுக்கு சூப்பர்னு சொல்ல தெரியலன்னு சொல்லும் போது எனக்கு அப்புறம் தான் இருந்தது. அந்த பர்பஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பர்பஸ்ன்னு இருக்கிறத வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக என்ன எழுதியிருக்கலாமோன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது. தரமான படம் தான், பட் ஸ்டில் இப்பயுமே ஒரு ஒர்த்து வாட்ச் படம் தான். நம்ம தமிழ் வியூவர்ஸ் ஃபீல் பண்ணதான் எனக்குமே அது ஃபீல் இருந்தது. தெரில, மேபி லைக் அவர் ஒத்துக்கலையோ அப்படின்னு மலையாள ஆடியன்ஸ், லைக் ரெஸ்ட் ஆஃப் ஆடியன்ஸ். பட் எனக்கு ஒரு ஃபீல் இருந்ததுன்னா ஒரு சின்ன லேக் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெட்டராக ரைட் பண்ணியிருக்கலாம். பட் இது ஒரு என்ன கேட்டிங்கன்னா ஒரு குட் நல்ல வாட்ச். பட் சூப்பர் படமானு கேட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பர் படம்லாம் கிடையாது. பட் அந்த இதெல்லாம் டிக் பண்ணிவிட்டு அடுத்த பாட்டு வந்து ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிறாரு. அந்த பாட்டில் வந்து இன்னும் பண்ணால் சூப்பராக இருக்கும் எதிர்பார்க்குறேன். எனக்குமே ஃபிங்கர் கிராஸ் தான். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வந்து தலைச்சிறந்த படத்தில் சூப்பர் ஹீரோ இது ஒன்று சொல்லுவேன். எனக்குமே சூப்பர் ஹீரோ படங்களில் இந்தியாவில் எனக்கு பிடிச்ச ரெண்டு மாவீரன் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். ஆனால் நிறைய பேர் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலே கொண்டாடவே இல்லைன்னு ஒரு வருத்தம் இருக்குது. அதை தாண்டியுமே வேறு எனக்கு சூப்பர் ஹீரோ பண்ணால் எனக்கு பெருசாக உட்காண்டதே கிடையாது, டிஃப்ரெண்ட்டாக இல்லை. மின்னல் முரளி, இப்பயுமே அந்த மின்னல் முரளி தான் எனக்கு இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ண சூப்பர் ஹீரோ படத்திலே தலைச்சிறந்த படம் நான் சொல்லுவேன். அதே மலையாளம் இண்டஸ்ட்ரி தான். இந்த படம் வந்து தமிழில் டப்பிங்கோட ரிலீஸ் ஆகுது. நம்ம 30ஆம் தேதியிலேருந்து போய் கண்டிப்பாக பாருங்கள். வேறு லெவல் தான், ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸ்பெஷல் கிரெடிட்ஸ் டு துல்கர் சல்மான் சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து நடிச்சிருக்கீங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, அவர் தான் ப்ரொடியூசர், அவர் தான் இந்த யூனிவர்ஸை கட்டி காப்பாற்ற போகிறாருன்னு நினைக்கிறேன். ஒரே ரிக்வெஸ்ட் தான், இந்த டொமினிக் அருண் அவர் தான் இந்த டேரக்டர். உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் எல்லாமே பயங்கரமாக செட் பண்ணிட்டாங்க. தயவு செஞ்சு இந்த இதுவே எடுங்க. நம்ம இருக்கிற லோக்கி என்ன மாதிரி இவருக்கு ஒரு படம் பண்ணுறேன் அவருக்கு ஒரு படம் பண்ணுறேன்னு ஒரு யூனிவர்ஸ்னு ஆரம்பிச்சாரு. என்ன ஆச்சுன்னே தெரில, அப்படியே விட்டுட்டு டாடா பாய்ன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. அவரோட ஸ்ட்ராங் அதுதான். அதை விட்டுட்டு இஸ் பிகெயின் லைக் ஸ்டார்ஸ் போனதால இப்போ கூலியில் என்ன தெரியும். இவருக்குமே அதான்
ஒரு யூனிவர்ஸ் பயங்கரமாக செட் பண்ணிட்டாரு. அந்த யூனிவர்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இந்தியாக்கான சூப்பர் ஹீரோ கான்செப்டாக போனால், ஃபுல் மலையாளம் ஆக்டர்ஸ் வச்சு ஒரு பேன் இந்தியா போனால், அவங்க லாங்குவேஜ் ஆக்டர்ஸ் வச்சு பேன் இந்தியா போனால் அதுவே மிகப்பெரிய சக்ஸஸ். அதுதான் நம்ம வந்து உண்மையான பேன் இந்தியா ரீச் நான் சொல்லுவேன். இப்போ ஒரு லோக்கு ஒரு ரீச் வருதுல பேன் இந்தியாவில், அதுதான் உண்மை. அங்கே ஒரு ஹீரோ கூட தமிழை தாண்டி மலையாளம் தாண்டி யாருமே கிடையாது. ஒரே ஒரு ஆள் தான் வெளியாள் இருக்காரு, சாண்டி மாஸ்டர். அது தமிழ் ஆள், வேறு யாருமே கிடையாது. எல்லாமே மலையாள ஆளுங்க தான். அது ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிடுது. டைம் கிடைச்சா கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த வியூ இல்லை டிஸ்கஷன் உங்களுக்கு பிடிச்சின்னா மறக்காமல் எங்கள் ட்ரையல் அண்ட் சக்ஸஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.